என்னடா வியாபாரம் பண்ற கடையை குப்பையை போட்டு வச்சிருக்கிய? ஐயா பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது, குப்பையை கொட்டுறதுக்கு. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் கொசுவும் தெரியுது. புளிய கொண்டு அரைச்சி டீ போடுறது நீ ஊருக்குள்ள சொல்லிவிடுவேண்டி. ஆஹா, மேல்ட்ட 5000 ரூபாய் கை நீட்டி வாங்கினது தப்பாவுல போச்சு. ஒருவேளை நம்ம ரகசியத்துக்குள்ள போய் இவ்வளவு போட்டு விட்டுருக்குமோ? டேய், என்னடா எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானடா? திருக்குறள்ல சாலப பாப்பையாவுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தான்டா. கொண்டா. கே 3 யூ இந்த மாதிரி சொல்றேன்னு சொன்னியே, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்ற மூஞ்சியா இது? டேய், தமிழா இருந்தா அண்ணனுக்கு வந்துரும்டா. அண்ணனுக்கு அயல் நாட்டு மொழி ஆகாது. நான் சொல்றத கேட்டுக்கிறேன்னு என்ன புரியுதா இல்லையா? ஆனா அண்ணா, உங்களுக்கு தான் தெரியாது இல்லண்ணே, படிச்ச பொண்ணு போகுது, அதுகிட்ட கேளுங்க. டேய், என்னென்ன வம்புல கொடுத்து விட பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு படிக்கிற பிள்ளை, முடிஞ்சா ஹெல்ப் பண்ண. போனேன். எதுவும் நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாங்களோ, தேர்தலுக்கு தெருவுல விடாம விட்டா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அலங்கோலமாக போறேன். நான் இன்னும் அசைன்மெண்ட் எழுதி முடிக்கலடி. நானே இப்ப கையில என்ன வேற ஒண்ணும் இல்லம்மா, இதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்லுவேன். ஒண்ணுமில்லனே, இந்த அனுப்பி வைக்கிறேன். சொட்டைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாப்ள. அண்ணே, டீ காபி சாப்பிடுறீங்களா? அண்ணன் வெயில்ல இருப்பாரு இருக்கு, அதே மோர் குடிக்க அலையிறாரு. வாருனே, இங்க சூசுப்பரியே எண்ணி வச்சிருக்கேன், எடுத்து தின்னேன்னு வச்சுக்க, அப்படி நாக்க இழுத்து வச்சு கொள்ளுக்கட்டையால சுட்டு விட்டுருவேன். கொஞ்சம் வெளியே வாங்கல. என்னம்மா உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? என்னம்மா சொல்ற? என்னம்மா ஐ லவ் யூ லெட்டர் கொடுத்திருக்கீங்க. இருங்க, நான் என் மாமா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ற பாரு. இருமா, ஆவுனா மாமா மாமான்னு அவசரப்படுற. நான் அவனை கூட படிக்கல, இந்த லெட்டரை சேரா பையன் கொடுத்தேன். இவளுக்காகத்தான் ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை போட்டோம். நம்ம லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் அடிக்க வாரா, அவன் லெட்டர் கொடுத்தோம்னு சொல்லுவோம் சிரிக்கிறா. இதை இப்படி விடக்கூடாதே, ஆட்டத்தை கிளச்சு காட்டுறேன். டேய், எங்கடா போன அந்த அழகு? ஏய், என்னடா மாப்ள டென்ஷன் ஆகுற? அது இல்லடா மாப்ள, அந்த லெட்டர் கொடுத்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்குடா. அதான் அண்ணே, ஏனே லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏப்பா, என் மேல என்ன அப்படி அக்கறை? உங்க மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நீங்க வேற நான் வேறயா? அண்ணே, அன்னைக்கு லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லிச்சா? நம்ம லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லவுமே திட்டுனா, இவன் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லவும் சிரிச்சா. இதை இப்படி விட்டோம்னா இவன் இங்கே செட்டில் ஆயிருவேன். முதல்ல விரட்டுறதுக்கு வழிய பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். சரிண்ணே, எனக்கு அர்த்தம் தெரியல மாமா, நான் படிக்கிற காலேஜ்ல டீச்சர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் மாமான்னு சொல்லுச்சு. டேய் மாப்ள, எனக்கு பயமா இருக்குடா. சும்மா பெரிய மேட்டர் ஆயிடும்டா. டேய், அப்படி என்னடா அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. டேய், கேக்குறடா? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சும்மாதான்டா கேட்டே. அது ஏண்டா, இந்த அழகு இருக்கும் போது அந்த அழகு தேவதைய பார்க்க விட்டுருவேனா? என் எழுக கூட தாண்டி எவன்னு பார்க்க முடியாது, நான் மட்டும்தான் பாப்பேன். ஏண்டா, அந்த பயல வெட்டி பயல கடையில உட்கார வைக்க கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை நாட்டி சொல்றது? எனக்கு பயமா தாண்டா இருக்கு. உள்ள போடா. ஐயோ அண்ணே, அங்க பாருண்ணே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதே நானா இருந்தா அந்த 2 பேர்த்த அடிச்சு போட்டு அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்து 2 நாளையில 2 பிள்ளை பத்து கொடுத்துருப்பா. இவ்வளவு கோவக்காரனாவல மாறிட்டேன். இந்தடா வைத்து போன முறுக்கு. ஆத்தாடி. வரேன். நில்லு. என்ன? அவன் பின்னாடி சுத்துறான்,
நான் ஏன் அவன் பின்னாடி சுத்துறேன் தெரியுமா? தெரியாது. எல்லாம் உனக்காக தான் செல்லம். என்ன மவனை ஓவரா பேசினா முடிய கொளுத்தி விட்டுருவேன். முடிய பத்தில நீ பேசக்கூடாது புச்சுமா. மஞ்ச காமலை வந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு கண்கள் என்னடா பாட்டு கேக்குதா? பாட்டு பிச்சு போடுவேன் பிச்சு. உன்னெல்லாம் ஹீரோயின் ஃபீல் பண்ணேன் பாரு. சேம் பிளட் பிரேக்கு இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணடா. விர்றா 100 ரூபா இருக்கு. கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதா இல்ல நம்ம சரக்கு அடிக்கிறதா? அழகு ஒரு 50 ரூபா இருந்தா கூட ரேஷன்ல கிறிஸ்டல் வாங்கிட்டு நாளைக்கு தரேன். நீ ஒரு 20 ரூபா இருந்தா கூட கடைக்கு மண்ணெண்ணை வாங்கி ஊத்திட்டு காலில தாரே. அப்பப்பப்பப்பா என்னடா தொழில் பத்தி, என்னடா தொழில் பத்தி. அண்ணா ஒரு விஷயம் சொல்றேனே. என்னடா விஷயம்? நம்ம கையில பத்தி தான். கையில பத்தியா? சொல்றா. ஒரு 100 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? டேய் என்கிட்டே வா அண்ணே. பழக்க வழக்க வேற, தொழில் வரனே. டேய் நீ என்னமோ அம்பானி கிட்ட வேலை பார்க்கறப்பல பெருசா பீத்திக்கிற. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்ல கிளம்பவா? டேய் என்னடா இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு? வாடா என் தங்க ராசா, இந்தாடா 100 ரூபா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் இந்த துப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது சேரா போலீஸ் பிடிச்சு பேசினேன். போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்குடா? பக்கத்து ஊர்ல கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு திருடிட்டு வந்துட்டானா. அப்படியா? நல்ல வேலைடா, நம்ம கடை தப்பிச்சுச்சு. ஆமா, இது பெரிய பேண்ட்ஸ் கடை. 2 வருஷம் ஆச்சு பண்ணு, 3 வருஷம் ஆச்சு முறுக்கு, 6 மாசம் ஆச்சு பிஸ்கட். இத வேற தெரியாம திருடி தின்னு டருன்னு போகுது. இப்படி போகுது. டேய் மானத்தை வாங்காத. அதை விடுனே, உங்க காதல் கதையில ஒரு திருப்பம் இருக்குனே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த சேராவை இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போனார்ல, கையிலோட அப்பா தானே புடிச்சிட்டு. கையிலோட அப்பாவா? அத்தாடி, இத்தனை நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் மகளையா ரூட் விட்டுக்கிட்டு இருந்தோம். டேய் உடனடியா நம்ம கடையை பக்கத்தூருக்கு மாத்திரம். அங்க இருந்துகிட்டு பொண்ணுகளை சைட் அடிக்கிறான். வாடா. ஆமி எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான் ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி. ஏய் பளிங்கி என்னடா அதிருது? இங்க தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. நீங்க என்னதான் ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அதுக்கு நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. வாதென்னிலா உன்னை தானே வானம் தேடுதே. உன் ஆசிரமத்தில் அமரு. உன் திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்க தானே? வேற எதமா நினைச்சிட்ட? யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டி இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுலே. நெக்ஸ்ட் டேய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரிங்க. புரியுதா? புரியுதுங்க சார். ஹலோ, நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தர வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுகிட்டு தான் பேசுவேன்.
என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிகிரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய வித்துவான ஒரு யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற? என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதிரம் பாரு. ஆரம்பமே அபர்த்தமா இருக்கே. எட மாதிரி நீ வந்துட்டடா. உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இது காஜா டிக்கெட் தானே? டேய் ஐயோ டேய், இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடியை கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணனும் ஆசை. டேய், சீரியல்ல எவன்டா ஃபைட் வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய், நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீக்கடை சுரசை தான் தெரியும். டேய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவ தாண்டா தெரியும். டேய், எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடமாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கறேன்டா. அது உன்னால முடியாது. ஏடா நான் சத்து 3 வருஷம். ஐயோ.